மாவட்டம் கம்பம் அருகே சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 20 வீடுகள் இடித்து அகற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதிகாரிகளுடன் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹேமலதா இணைப்பில் இணைகிறார். ஹேமலதா, வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள் பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. தமிழக கேரள மாநில எல்லை ஒட்டிய பகுதி தான் இந்த தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி கம்பம் மட்டும் செல்லக்கூடிய முக்கிய வழிச்சாலையாகும். இந்த வழியில பாத்தீங்கன்னா தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கேரளாவில இருந்தும் அதே மாதிரி தமிழகத்திலிருந்து வந்து செல்லக்கூடிய பிரதான சாலையாக உள்ளது. இந்நிலையில பாத்தீங்கன்னா அங்க அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால இது குறித்து கம்பமேட்டு சாலை முழுவதும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த கம்பமேட்டு சாலையில பாத்தீங்கன்னா சுமார் 20 வீடுகள் பாத்தீங்கன்னா சாலையோர இடத்தில் கூடுதலாக இடத்துல ஆக்கிரமித்துள்ளதால பாத்தீங்கன்னா இந்த 20 வீடுகளை இடிக்க பாத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற உத்தரவின் பேரில் பாத்தீங்கன்னா இந்த 20 வீடுகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பினர். உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவை தொடர்ந்து இன்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பாத்தீங்கன்னா அந்த 20 வீடுகளையும் இடிக்கிறதுக்காக வந்த பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் அங்கிருந்தவர்கள் 20 வீட்டு உரிமையாளர்களும் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்பட்டன. இதை தொடர்ந்து இது நீதிமன்ற உத்தரவு, இதனை அகற்ற வேண்டும் என்று சொல்லி போலீசாரை கொண்டு அங்கு 20 வீட்டில் இருந்தவர்களை வெளியேற்றி உடனடியாக தற்பொழுது இடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆக்கிரமிப்புகளை தற்பொழுது இடித்து அகற்றி வருகின்றனர் நெடுஞ்சாலைத்துறையினர். பவித்ரா, அதனால அந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.